Hello guys, welcome back to Arshu Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டில என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா அதே அந்த 100 rupees ஆஃபர் வந்து பொருள்லாம் வச்சிருந்தாங்க. சரி என்னதான் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்னு பார்த்தா நிறைய புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. என்னெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். காம்போவான திங்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சீசர்ஸ் அண்ட் கிளாக்ஸ்லாம் கூட அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே வந்து 100 rupees தான். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. இப்போ பார்க்குறது எல்லாமே மெயின் என்ட்ரன்ஸில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வாட்டர் பாட்டில்லாம் காம்போவாக வச்சுருந்தாங்க. 100 rupees ஐட்டம்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் தான் 100ல் கவர் ஆகும். அங்கே இடம் பார்த்தாம நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்க ஸ்டாக் அப் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் கூட அதெல்லாம் 100 rupees நினச்சி ஏமாந்துட்டேன். அப்புறமா தான் அவங்க சொன்னாங்க இல்லை இது குடோனில் வைக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கோம், இது 100 rupees ஐட்டம்ஸ் கிடையாதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லோ கவர்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பில்லோ கவர், ஃப்ரிட்ஜ் கவர்லாம் புதுசு டிசைனில் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து அந்த சில்வர் பாத்திரங்க எல்லாமே வந்து 100 rupees ஐட்டம்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. டிஃபன் பாக்ஸ் அண்டு பால் காசுற கிண்ணம், அதுலேயே வந்து ஹேண்டில் வச்ச மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன தூக்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில்வர்லேயே வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரிலாம் இருக்கும்ல, மூடி போட்டு வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லோ கவர்ஸ் தான். எவ்வளோ டிசைனில் வந்து பஞ்சாக வச்சுருந்தாங்க. காலியாக அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம இந்த உள்ளே வச்சுருக்க 100 rupees ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இது தெரியல, வெளியிலே இருக்கிறது நினச்சிட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் உள்ளே ஒரு ஸ்பேஸ் மாதிரி செட் பண்ணி இங்கே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கனாலே தெரியும், அவங்களே ஏரோ மார்க் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டப்பர்வேர் பாக்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் காம்போவாக போட்டு 100 rupees வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நியூ கலெக்ஷனாக வந்து அவங்க அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த டப்பாவோட டிசைனே வந்து கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருந்தது. இதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் டிசைனும் இருந்துச்சு, பிளாக் கலர் டிசைனும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாக்ஸோட டிசைன். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே, டிஃபன் பாக்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், காஃபி மக்கு, இதெல்லாமே வந்து காம்போ ஆஃபரில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கெட், அந்த வெஜிடேபிள் ரேக்கு, இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் பாருங்களேன், உப்பு ஜாடின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க. இது நல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து இப்போ நியூவாக அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் வேறு சரவணா ஸ்டோரில் இந்த 100 rupees திங்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இல்லை. பட் சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எதனா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து குவாலிட்டியாகவே வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து எல்லாமே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. லஞ்ச் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாஷ்ரூமில் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு நம்ம க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. வாஷ்ரூமில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, கிச்சன் ஆக்சசரிஸ் இருந்துச்சு, எல்லாமே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வந்து அந்த ரவுண்ட் பாக்ஸ் மாதிரி கண்டெய்னர்ஸ் இருக்கும்ல, டிஃபன் பாக்ஸ்லேயே கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி மாவுலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி, அதெல்லாம் வந்து கேப்லாம் வந்து நல்லாவே வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் காம்போவாக வந்து காஃபி மக் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து காம்போவாக வச்சுருந்தாங்க. இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்லாம் 5 வாட்டர் பாட்டில் 100 rupees என்ற கலெக்ஷனில் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு ஊறுக்காலாம் போட்டு வைக்கிற ஜாடி தான். இதெல்லாம் 100 rupeesக்கு தாராளமாக வாங்கலாம். குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டில் பண்ணுற அந்த கரண்டி தான். இது வந்து 7 பீஸ் வச்சுருந்தாங்க. அந்த 7 பீஸ் வந்து காம்போவாக 100 rupees கலெக்ஷனில் வச்சுருந்தாங்க. ஆயில் பாட்டில், என்ன வேணுமோ எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்டூல் டைப்பில் இருக்க சேர்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. திக்கான பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க. அண்ட் பெரிய பெரிய டப் எல்லாமே வந்து 100 rupees என்ற கலெக்ஷனில் தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணாலே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சேர், பெரிய பெரிய டப்பு அண்ட் அரிசி கொட்டி வைக்கிற டப், இதெல்லாம் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டூல் ஒன்று நல்லா இருந்ததுன்னு சொன்னல, அது இந்த ஸ்டூல் டைப் சேர் தான். திக்கான பிளாஸ்டிக்கில் 100 rupeesக்கு ஒர்த்து, குவாலிட்டி சூப்பராக இருந்தது. தாராளமாக வந்து வாங்கலாம். இதெல்லாமே வந்து அந்த வாட்டர் பாட்டில் காம்போ நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த வெஜிடேபிள் கட் பண்ணுற போர்டு தான். இது அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் தள்ளிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நியூ அரைவல்ஸாக வந்து வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் நியூ டிசைன்லலாம் கண்டெய்னர் பாக்ஸ் வந்து நிறைய அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 100 ருபீஸ் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் சாரீ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. காம்போ ஆஃபரில் தீபாவளி ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க. போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரஷ்ஷாக இருந்ததுனால வீடியோவில் எடுத்து காமிக்க முடியல. இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.